ஹாய்ங்க. நம்ம இப்போ முருங்கைக்காய் மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூன் ஊற்றணுங்க. அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது மூணுத்தையும் போடணுங்க. அது பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணுங்க. ஃப்ரை ஆகணும், கோல்டன் கலரில் ஆகணும் வெங்காயம். அது வதங்கின பிறகு கருவேப்பிலை, பச்சை மிளகா போடணுங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டுட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் போதுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணுங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மட்டனை போடணும். நான் 1 கிலோ மட்டன் போட்டிருக்கேங்க. மட்டனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. நல்லா வதக்கணும் மட்டன்லேருந்து தண்ணி வர அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. வதக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கின பிறகு அது குழம்புக்கு தேவையான உப்பு, புதினா ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கணுங்க. நான் ஒரு 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க குழம்புக்கு. அந்த தக்காளியும் போட்டு கூட வதக்கணுங்க. தக்காளி குழையிற அளவுக்கு நல்லா மசியணுங்க. இப்போ நல்லா குழஞ்சிருக்கு. இந்த நேரம் நம்ம மட்டன் மசாலா 1.5 ஸ்பூன், மிளகாத்தூள் வீட்டு குழம்பு மிளகாத்தூளுங்க இது 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணுங்க. இந்த மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நான் ஒரு தேங்காய் உடைச்சி அதோட முதல் பால் எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்கு. அதை ஃபுல்லாக ஊற்றுறேன். தேங்காய் பால் ஊற்றணும். தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணுங்க. குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு குழம்ப 4 விசில் போடணுங்க கறி வேகிறதுக்கு. கறி வெந்ததும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு கறி. இப்போ மறுபடியும் நம்ம குழம்பு கொதிக்க விடணும். நல்லா குழம்பு கொதிக்கும்போது முருங்கைக்காய் ஒரு 2 முருங்கைக்காய் நீங்கள் அரிஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள் குழம்பு கொச்சிச்சு. இப்போ முருங்கைக்காயை போடணும். முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கலக்கி விடணுங்க குழம்ப. இப்போ முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சுங்க. மட்டன் முருங்கைக்காய் குழம்பு நல்லா சுவையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.